நாம் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்க கேட்போம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா, வெரி குட், பிரைஸ் தி லார்ட். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்ததுனால 127 நாட்டுக்கும் ஒரு சிற்றரசர்கள் அதிபதிகள், அந்த 127 நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது 3 பிரதானிகள், ஒரு முக்கியமான போஸ்டிங் அதிபதிகள். அந்த 3 பேருக்கு மேலே பொறுப்பில் உள்ளவர் தானியேல். ஏன் ராஜா தரிவு அப்படி ஏற்படுத்தினார்னா, விசேஷ ஞானம் அறிவு தானியேலுக்குள்ள இருக்கிறதுனால அப்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். ராஜா அவனை உயர்த்தி வைத்தான். வேற அவனுக்கிட்ட ஒரு தாளந்து அறிவு ஞானம் யார்ட்டையும் இல்லையா. ஆகவே அவனை கர்த்தர் அங்கே உயர்த்தி வைத்தார், மேன்மையாக அவனை வைத்தார். ஹல்லேலூயா. இந்த மேன்மையாக வச்சதுனால தான் அங்கே ஒரு பொறாமை ஏற்பட்டது. இவனுக்கு இந்த மேன்மை எப்படி வருது, இந்த ஞானம் எங்கேருந்து வருது, இந்த சாமர்த்தியம் எங்கேருந்து வருது, இந்த மாதிரி நிர்வாக திறமை எங்கேருந்து வருதுன்னு ஒரு அவங்களுக்குள்ள அந்த 3 பிரதானிகளுக்குள்ளேயும் சில சிற்றரசர்களுக்குள்ளேயும் பொறாமை. உடனே முடிவு செஞ்சாங்க, ராஜாவே நீங்கள் இருக்கும் போது உம்மகிட்ட தான் எல்லாருடைய விண்ணப்பங்களும் வரணும், வேண்டுதல்லாம் செய்யணும், எங்கேயுமே ப்ரேயர் பண்ணக்கூடாது, எங்கேயும் வேண்டக்கூடாது. இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா அவன் பலகனியை திறந்துட்டு மேலே போயிட்டு அவன் டைமில் அவனுக்கு இருக்கிற டைம் காலையில், மதியானத்தில், சாப்பாட்டு நேரத்தில் மற்றும் மாலையில், அவன் டைமில் தான், வேலை செய்கிற டைமில் இல்லை. பலகனியை திறந்துட்டு அங்கேருந்து நீட்டாக எருசலேம் எத்தனையோ கிலோமீட்டர், கிட்டத்தட்ட more than 800 கிலோமீட்டர்ஸ் அது. ஆனால் அந்த டைரக்ஷனில் பார்க்குறார், எருசலேம் இருக்கிற வழியில், எருசலேம் இருக்கிற திசையை நோக்கி பலகனியை திறந்துட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். உண்மை தவிர யாருக்கிட்டையாவது எங்கேயாவது விண்ணப்பம் பண்ணி பேசினாங்கன்னா, ப்ரேயர் பண்ணாங்கன்னா அவங்கள சிங்க கபியில் போட்டணும்னு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பொறாமப்பட்டு ராஜா கிட்ட முத்திரம் மோதிரம் வாங்கிடுறாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. ராஜாவும் போட்டுடுறார். ஆனால் தானியேல் அதை கேள்விப்பட்டு அசரவே இல்லை. ஆர்டர் ஆயிருக்குதுன்னு கேள்விப்பட்டு அசரவே இல்லை. அதுதான் விசுவாசி அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அசரவே கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் தேவ ஜனம், ஜெபிக்கிற ஜனம் அசரவே கூடாது, அசராது. ஹோ ஷபாராபா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம் அவனுக்குள்ளே இருக்குது. எப்படின்னா, அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். யாக்கோபு 4:5 வாசிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அந்த ஸ்பிரிட், அபிஷேகமான ஆவியானவர் இருக்கிறதுனால தான் அந்த தைரியம், அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம். ஹல்லேலூயா. இப்போ தானியேலுக்குள்ள தனியாக அப்படி வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏங்குள்ள அப்படி இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குதுன்னு இல்லை. நம்ம எல்லாரையுமே, தானியேல் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் கூட தைரியமாக்குறதெல்லாம் ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம்தான், அந்த வைராக்கியம், வாஞ்ச, தைரியம் எல்லாம் ஆவியானவராக்குறார். அப்போ நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க தானியேலை போல ஸ்ட்ராங், ஸ்டெட்ஃபாஸ்ட் பிரெயின், இங்கிலீஷில் நிலவரமான மனது உள்ள மனுஷங்களாக அசரவே இல்லை. நீ எதனா போட்டுன்னு போன்னு சொல்லி எப்போவுமே ஒரு வழக்கமாக ஜெபித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டில் போன என்னுடைய சீனியர், ஒரு இன்ஜினியர், அவர் வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டார். அவர் பேர் தாமஸு. ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கில் குவைத்திலுக்கு அவர் போனார் வேலைக்கு. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்த பிறகு அவருக்கு தெரியாது. போய் சேர்ந்த பிறகு
தப்பாக போய் கணக்காக நீ எழுதணும். சப்கான்ட்ராக்டில் மெயின் கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்களுக்கு நீ தப்பாக எழுதினா தான் உனக்கு சேல்ரி. அப்போ வந்து நான் சொல்கிறது இந்த 92 40,000 அவளுக்கு சம்பளம். இப்போ 4 லட்சத்துக்கு அது ஈக்குவல். அவர் சொல்லிட்டாரு, இல்லை நான் அப்படி எழுத முடியாது, நான் கிறிஸ்டியனு, வேறு யாருன்னா போடுங்க, நான் அதில் எழுத மாட்டேன். இதுக்கு தான் ஏன் உன்னை இங்கே வர வச்சுருக்கிறோம், நீங்கள் எழுதி தான் தீரணும், இல்லைன்னா உனக்கு ஜாப் கிடையாதுன்னு சொல்லி 3 மாதம் வேலை கொடுத்துட்டு வேலையும் தரல, பாஸ்போர்ட்டும் திரும்பி தரல, டிக்கெட்டுக்கு பைசாவும் தரல. அங்கேயே 2 மாதம் சஃபர் பண்ணியிருந்தார். அவங்க வீட்டம்மா சொன்னாங்க, சரி அவங்க கணக்கை தான் பொய்யா எழுதிட்டு போங்களேன், நமக்குன்னு அவங்களே அவங்க பார்த்துக்கிட்டோம். இவர் சொன்னார், இல்லை நான் அப்படி எழுத முடியாது, நான் வந்து திருவிருந்து எடுக்கணுமே, நான் பொய் கணக்கெல்லாம் எழுதிட்டு லேபர்ஸ் எல்லாம் வயிற்றில் அடிச்சிட்டு நான் வர முடியாதே அப்படின்னு சொல்லி மறுதிச்சிட்டாரு. அங்கேயே 2-3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு மட்டும் போடுறாங்க, எந்த ஒரு பணம் சேலரியும் தர்றதில்லை, ஜாப்பும் அவருக்கு தரல. அப்படியே 2-3 மாதம் அங்கேயே இருக்கிறார். இவரை குறித்து மெயின் கான்ட்ராக்ட் கொடுக்குற ஒரு ஆஃபீஸில் பேசப்பட்டது. ரொம்ப உண்மையான மனுஷன், கிறிஸ்தவன், உடனுக்குடன் அந்த வேலைகள்லாம் முடிக்கிறாரு. ஏன் இந்த 3 மாதமாக அவர் காணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது பெரிய ஓனர், அவருக்கு அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையில் அவர் வந்து ரூமில் தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறார், இந்தியாவுக்கு போகல என்று கேள்விப்பட்ட பிறகு அந்த மெயின் கான்ட்ராக்ட் கொடுக்குற ஓனர் இவர் வர வச்சுட்டு இன்டர்வியூ பண்ணார். தம்பி தாமஸ், என் கம்பெனியில் நீங்கள் உங்களை ஜாப்பில் வைக்கிறேன், சப் கான்ட்ராக்டில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் என் கம்பெனியில் வைக்கிறேன், நீங்கள் வேலை செய், உனக்கு 1 lakh rupees சேல்ரி, 1 லட்சம் உனக்கு சேல்ரின்னு சொல்லி 3 மாதத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு மிராக்கள். ஹல்லேலூயா. அவர் வந்து இங்கே சொல்லும் போது கண்ணீர் விட்டார். அப்படியே 3 மாதம் அவ்வளோ கஷ்டம், இங்கே சாப்பாட்டு கூட இல்லாத கஷ்டம். ஆனால் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிச்சினே இருந்தேன். மெயினாக கான்ட்ராக்ட் கொடுக்குற ஓனரே கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல ஜாப்பை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த ஒரு உறுதியான வைராக்கி எப்படி தேவ ஜனங்கள் மேலே பரிசுத்தாவி இருக்கிறதுனால அதை அவர் உண்டாக்குவார், அதை கொடுப்பார். எங்களுக்கு எல்லாருக்கும் கூட அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே இடத்துல ஜாப்பே இல்லாத 3 மாதம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனுஷனுக்கு இதை விட இந்த ஜாப், இந்த கம்பெனிக்கு, சப்கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு கொடுக்குற மெயின் கான்ட்ராக்ட் கொடுக்குற மெயின் ஓனரே தனக்கு அசிஸ்டண்ட் ஆக்கி 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாருன்னு சொல்லும்போது எங்களுக்கும் அந்த வீட்டாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்லேயும் ஜெபம் பண்ணிருந்தாங்க, அங்கேயும் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அதில் பாருங்கள், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் தாமஸ் ஜெபத்தை நிறுத்தலை. அந்த வீட்லேயும் கூட ஒருவரும் அவங்க பிள்ளைங்க யாரும் ஜெபத்தை நிறுத்தலை, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க கர்த்தர் சமூகத்தில். அதே போல் அந்த தானியேல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த நிர்பந்தம், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாச்சு? பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரோமர் 5 வாசிங்க, 2, 3, 4. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குதான், பொறுமை பரீட்சையையும், பொறுமை வந்து பரீட்சையை உண்டாக்குது, பரீட்சை நம்பிக்கையையும், பரீட்சை எக்ஸாமினேஷன் வந்து நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து ஹல்லேலூயா உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. உபத்திரவத்திலையும் கூட நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். உபத்திரவத்தோட மேன்மை பாராட்டுறோம். பாருங்க, இந்த சோதனை தானியேல் உயரக்கூடாது, அவன் அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி வந்த சோதனை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஜெபிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, ராஜா உண்மை தவிர யாராக இருந்தாலும் அவனை தூக்கின்னு போய் சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி கடைசியில் அவன் ஜெபிச்சினே இருந்தான். அதே மாதிரி ராஜாட்ட போய் சொன்னாங்க, ஆர்டர் போட்டாலும் சட்டம் போட்டாலும் அவன் ஜெபிச்சினே இருக்கிறான்னு சொல்லி அவனை கைது செய்ய சொல்லி கொண்டு போயிட்டு சிங்கக்கபியில் போட்டாங்க, ஒரு மாலையில் போட்டாங்க. சிங்கங்களை தேவன் தூதர்கள் அனுப்பி வாயை கட்டிட்டார். அங்கேயும் போய் ஜெபிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நைட்டு ஜெபம் அங்கே தான் பண்ணியிருப்பார், சிங்கக்கபியில் தான் பண்ணியிருப்பார் தானியேல். அதுக்கப்புறம் டயர்டான பிறகு சிங்கத்தின் மேலே தலை வச்சு தூங்கியிருக்க கூடும். சிங்கங்க அமைதியாக இருக்குது, அவர் பாட்டு தூங்குறாரு. ஒரு 3 மணி 4 மணி விடிய காலையில் தரிவு ராஜா போகிறாரு. அழுத குரல்ல, தானியேலே
சிங்கங்களின் வாய்க்கு தப்பிவிக்க உன் தேவன் வல்லவராயிருந்தாரா என்று கேட்கிறார். ஆம் ராஜாவே வாழ்க, என் தேவன் சிங்கங்களின் வாய்களை தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார் என்று சொன்னார். அவ்வளவுதான். ராஜாக்கு என்ன தெரியுமா கோபம் வந்தது? யாரெல்லாம் சிங்ககபில போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டமிட்டு யாரெல்லாம் சைன் வாங்கினானோ அவனையும் அவங்க பிள்ளைகளையும் மனைவியும் குடும்பத்தோடு கொண்டு வந்து போடுங்க. இந்த தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், இந்த தானியேலின் தேவன் தான் உயிருள்ள தேவன் என்று அறிக்கை செய்ய தொடங்கினான். ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. தரிவு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், எப்போது நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவர் ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும், அவருடைய கர்த்தத்துவமாகிய ஆளுகை முடிவு பெறாது. ஹல்லேலூயா. ராஜாவின் வாயில் அறிக்கை செய்ய வைத்தார். ஓ ஷபரதலபா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவன். அந்த தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிறார். The same, the God, அதே கடவுள், the same God, your God, உன்னுடைய தேவனா இருக்கிறார், என்னுடைய தேவனா இருக்கிறார். தானியேலுக்கு மாத்திரமல்ல, அது மாதிரி வைராக்கியம் வாஞ்சியோடு தைரியத்தோடு எப்போதும் கர்த்தரை நோக்கி அசரமா ஜெபிக்கிற மக்களுக்கு இந்த இக்கட்டு காலத்திலும் உன்னுடைய பரீட்சையில நம்பிக்கை உண்டாக போது, உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாக போது. இந்த இக்கட்டு காலம் முடியும், உயர்ந்து நீ வருவ. உன் விசுவாசத்துக்கு ஜபத்திற்கு மிகப்பெரிய பலனை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தானியேல் ரொம்ப உயர்த்தப்பட்டான், எல்லாருக்கும் மேல வச்சிருந்தாரு. ஆனா தானியேலின் தேவன் மிகவும் பெரியவர், அதனால தானியேலும் பெரியவன் என்று சொல்லி ராஜா மிகவும் இன்னும் உயர்த்தி வைத்தான். ராஜா அறிக்கை செய்ததுதான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டீங்க. தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம் கடைசியாக. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமானே, தேவ பிள்ளையே, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறவனே, ஓ கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உன் ஜெபம் இன்னும் அதிகமாகுவதாக, உன்னுடைய துதி அதிகமாவதாக, உன்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிப்பதாக, உனக்கு கிடைக்க போற மேன்மை அதிகமாவதாக. கர்த்தர் நீ காண்க போற அதிசயங்கள் இன்னும் எண்ணிக்கைகள் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தை போல இன்னும் தேவ பிள்ளைகள் யாருன்னா பலவீனம் பட்டிருக்கிறவங்க கேளுங்க, அப்பா என்னை சிங்கத்தை போல தைரியமாய் மாற்றுங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. தானியேல் எந்த சூழ்நிலைக்கும் மாறவே இல்லை, ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. அதே போல எந்த நிலைமையிலும் உன் ஜெபத்தை நிறுத்தாத சகோதரா சகோதரியே, எவ்வளவு சூழ்நிலை வரட்டும், இன்னைக்கு ஒரு ஆகாரமே இல்லாத கூட வரட்டும், என் வாழ்க்கையெல்லாம் வந்தது, ஆனால் அன்றைக்கு கூட என் தேவனை ஒரு நிமிஷம் கூட நான் மறுதலிக்கவில்லை, நான் முறுமுறுக்கவில்லை என்று கர்த்தர் அறிவார். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் என்னை தாங்கி நடத்தினவர் உன்னையும் தாங்கி நடத்துவார். பயப்படாத, ஜெபத்தையோ துதியையோ நிறுத்தாத, தொடர்ந்து ஜெபத்தில் இரு. பெரிய பெரிய காரியங்களை தேவன் உனக்கு செய்து உன்னை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து விண்ணப்பங்கள் அனுப்புங்க, ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம்.